வணக்கம் மகளே! தற்போது மைவி3 வழக்கு விசாரணை எந்த கட்டத்தில போயிட்டுருக்கு? ஸோ இந்த பணமானது எப்பொழுது கிடைக்கும்? அதேமாரி மக்களின் நிலை என்ன? அதேமாரி இந்த கம்பெனியோட நிலை எப்படி இருக்கு? ஸோ மீண்டும் இந்த கம்பெனி எப்போ திறப்பாங்க? பணம் எல்லாருக்கும் எப்போ கிடைக்கும்? அப்படின்ற ஏ டூ இசட் தகவல நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருக்கும் பட்சத்தில ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மைவி3யோட வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹியரிங் இருக்கு. ஸோ இந்த கேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல வந்து கம்ப்ளைண்ட் போல. அந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மைனஸே கிடையாது. ஸோ டோட்டலா 163 சம்திங் கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த அளவுக்கு ஒண்ணும் பெரிய இஷ்யூ அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இதே மாரி பெரிய குற்றச்சாட்டும், பெரிய இஷ்யூவும் இந்த கம்பெனி மேல வராதனால, ஸோ இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தள்ளுபடி பண்ணிருவாங்க அப்படின்ற மாரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வழக்க பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து கம்பல்சரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ மேபி இந்த ஹியரிங்ல கண்டிப்பா முடிஞ்சிரும் அப்படின்றது கம்பெனி சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது கம்பெனி சைடுனா நம்பளுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஒரு கனெக்டிங்ல இருக்குங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஸோ நீ வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இயங்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி மீண்டும் இயங்கும் அப்படின்றதுல ஒரு 100% 99% வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹியரிங் அதாவது இந்த ஹியரிங்ல கண்டிப்பா வந்து கேஸ் முடிஞ்சிரும். ஏன்னா 22ஆம் தேதி அப்படின்னு சொன்னாங்க. 25ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹியரிங் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ப்ராசஸ் வந்து போகல. ஸோ ஹியரிங் போயிட்டு உடனடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் முடிஞ்ச உடனடியா அந்த பணத்த செட்டில்மெண்ட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கான டேட்டாஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணத்துக்கான பிரச்சனை கிடையாது. பட் ஆனா யாருமே வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து குடுக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து கடன் வாங்கி தான் போட்டுக்கிறதுனால ஒரு கமிட்மெண்ட் குடுக்காதீங்க. ஏன்னா அந்த பணம் எப்ப கிடைக்கும் அப்படின்றது சரி வரத்து வந்து தெரியல அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா ஹியரிங் முடிஞ்சுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இந்த அமௌண்ட் நம்ம பணத்த வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதாவது பணம் ரிலீஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கான அதாவது இயல்பு நிலையில வந்து சராசரி நடக்கிறதுக்கான ஸ்டார்ட்டிங் வந்து குடுத்துருவாங்க. ஸோ அதனால நீங்க அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஸோ மேபி இந்த ஏன்னா இந்த இயரிங் எப்பன்னு சொல்ல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துலயே வந்து கண்டிப்பா இயரிங் போடுறதா தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனா இந்த இயரிங் டேட்ஸ் வந்து வெளியிடல அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மத்தபடி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயந்திருப்பீங்க. இந்த பணம் வந்து நம்மளுக்கு எப்போ வரும்? எப்போ கிடைக்கும்? அப்படின்னு. ஸோ அந்த மாரிலாம் எதுவும் பயப்பட தேவையில்ல. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்துக்குள்ள இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னா சரி, வேற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அதே மாரி எந்த இடபிள்யூஓ டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டயும் சரி, யாருக்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு மைனஸ் அந்த மாரி எதுவும் சொல்லல. மீண்டும் வந்து இந்த கம்பெனி இயங்கும் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஆ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி இயங்குமா? இயங்காதா? அப்படின்றது ஒரு டவுட்டே வேணாம். கண்டிப்பா இயங்கும் அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்து இல்ல. ஸோ மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து யாரும் பயப்பட தேவையில்லன்னு நம்ம சொல்ல தேவையில்ல. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிவிக்கிறோம். இன்னும் ஹியரிங் வரல. ஸோ வந்துச்சுன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.